ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்தியாவில் உள்ள மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் வேவ் வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஹீட் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 2 to 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் கண்டினியூஸாக ஒரு 2 to 3 டேஸ் கண்டினியூஸாக ஒரு 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்தது அப்படின்னாக்க அதுக்கு ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் யாரும் வெளியில் வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது, வெளியில் வர மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்போவுமே கையில் தண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேர் தண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதனால் தாகம் எடுத்தாலும் குடிக்காமல் அந்த ஹீட்லேயே நிற்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நார்மலாக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடையில் விற்கிற மற்ற ஜூஸ் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இந்த டயத்தில் ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி இந்த 11 to 4 டைமிங் இருக்குது இல்லையா, இந்த டயத்தில் கண்டிப்பாக இந்த ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க, அதுமாரி வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் உள்ளவங்க கண்டிப்பாக வெளியில் வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களாலலாம் இதை தாங்க முடியாது, இந்த வெயிலோட அளவை தாங்க முடியாது. ஸோ வராதிங்க, வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக நம்ம ஹியூமன் பாடி அக்செப்ட் பண்ணிக்கிற டெம்பரேச்சர் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 35 டிகிரி செல்சியஸ். நான் கூகுளில் போட்டு பார்த்தப்ப இன்றைக்கான டெம்பரேச்சர், அதாவது 30th ஏப்ரலுக்கான டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 36 டிகிரி செல்சியஸ். இது எந்த அளவுக்கு நம்ம ஹீட்டை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 49 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட் இருந்ததுன்னா நமக்கு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 49 டிகிரி செல்சியஸ் வெயில் அடித்தா நம்ம எப்படி நமக்கு அந்த ஹீட் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த 49 டிகிரி செல்சியஸ் 50 அந்த அளவுக்கு ஹீட்டு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் வேர்ல்டில் ரெக்கார்டான ஹீட், அதிகபட்ச ஹீட்டோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 56 டிகிரி செல்சியஸ். ஆனால் நம்ம இன்னைக்கு, அதாவது டியூஸ்டே அந்த 30th அன்னைக்கு ஃபீல் பண்ண ஹீட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 49 டிகிரி செல்சியஸ். அந்த அளவுக்கு ஹீட்டு நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கனாக்கா மகாராஷ்டிரா, ஒடிசா இந்த ஏரியாவுக்குலாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் இருக்கும், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் இருக்கிறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்திருக்காரு. அது எதனாலன்னு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாமல் அவர் மயங்கி விழுந்ததா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு யானை வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாமல் இறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யானை இறந்து போகிறது நார்மலான விஷயம்னாலுமே அது இறந்ததுக்கான காரணம் வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாமல் இறந்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பதநீர் பற்றி நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வெயிலோட தாக்கத்தினால பதநீர் எடுக்கிற அளவு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆவின்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க டெய்லியும் கன்சியூம் பண்ணுற பாலோட அளவு கிட்டத்தட்ட 30 லிட்டர் அளவுக்கு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மாடு பால் கறக்கிறது கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாட்டுக்கு பச்சை புல் கிடைக்க மாட்டேங்குது, வெயில்னால எல்லாமே காஞ்சிருது, பச்சை புல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வைக்கோல் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி தட்டுப்பாடும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான்
மாடு வந்து பால் கம்மியாக தரதுக்கு காரணம் இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ரக்கிங் போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹீட்னால வந்து எப்போ வேணாலும் ஃபாரஸ்ட்டில் வந்து தீ பிடிக்கலாம், இதனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால ட்ரக்கிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இந்த வெயில்லேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அப்படியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தண்ணி நிறைய கன்சியூம் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.